போதை பாவிச்சு ஒண்ணுமே விளங்காத 16 வயசு பையன் ஒருத்தன் 75 வயசான ஒருத்தரை கொலை செஞ்சு தூக்கி வீசிருக்கிறான். அந்த பையனை வாழவே விடக்கூடாது, அவனை தூக்குல போடணும், அவனை அடிச்சு கொள்ளணும், அவனெல்லாம் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவன். இப்படித்தான் இன்னைக்கு எல்லாரும் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல எல்லாம் பசிக்கு களவெடுத்தாங்க, இப்ப போதைக்கு களவெடுக்கிற நிலைமை வந்திருக்கு. விஷயம் தெரியாதாக்களுக்கு என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு ஷோர்ட்டா சொல்றேன். போன 21ஆம் தேதி புத்தளத்துல ஒரு 16 வயசு பையனும் அவனை சேர்ந்த கொஞ்சம் பேரும் வந்து ஒரு 72 வயசுன்னு சொல்லப்படுது. ஒரு வயசான ஒருத்தர் ஒட்டோவை ஹயர் பண்ணி அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஒட்டோவை கடத்துறதுக்காக அவரை கொலை செஞ்சு தூக்கி வீசி அடுத்த நாள் தான் அவருடைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அவரை ஒட்டோவை கடத்துறதுக்கு தான் அவரை கொலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இப்ப அவன் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். உப்பு திண்டவன் தண்ணி குடிச்சு தாகணுங்கிற மாதிரி தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு தாகணும். அதுல ரெண்டு கருத்துக்கு இடமே இல்லை. ஆனா இந்த விஷயத்த நாம எவ்வளவு நாளைக்கு பேச போறோம்? அடுத்த ட்ரெண்டிங் நியூஸ் வார வரைக்கும் பேசுவோம். அதுக்கப்புறம் இதை அப்படியே மறந்துடும். சோ நாம ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு ஆர்ப்பாட்டம் செய்யறதாலையும் சத்தம் போடுறதாலையும் கத்துறதாலையும் ஏசுறதாலையும் எதுவுமே நடந்துட போறது இல்லை. ஆனா இன்னைக்கு புத்தகத்துல நியாயமான ஆர்ப்பாட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு சொன்னா, ஒரு 16 வயசு பையன் வாழ்க்கை போயிடுச்சு, ஒரு 75 வயசு ஆடுற உசிறு போயிடுச்சு. இவன் இப்படி நடக்காம இருக்கணும்னா போதைப் பொருள் நிறுத்தப்படணும், அது ஒழிக்கப்படணும்னு சொல்லி நியாயமான ஆர்ப்பாட்டம் நடக்குது. இருந்தாலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் காலங்காலமா நடந்து வாரதுதான், எல்லா ஊர்களையும் ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது தான். வருஷத்துக்கு ஒருக்க ஆர்ப்பாட்டம் பண்றதாலையும் நம்ம சத்தம் போடுறதாலையும் என்ன செய்யலாம்? இந்த ட்ரக் மாஃபியாவை நினைச்ச மாதிரி அவ்வளவு ஈஸியான ஒழிச்சிடலாம். இதுல இருந்து இன்னொரு விஷயத்த விளங்கிக்கணும், போதை இவங்களை எந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கன்னு சொல்லி. ஒரு தப்பு பண்ணிருக்கிறாங்க, அதை சாதாரணமா தூக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒட்டோவை கடத்திருக்கிறாங்க, என்னத்துக்காக? பணத்துக்காக. ஆனா அதையும் தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போற நேரத்துல அவருடைய முகத்தை பாக்குறப்ப எந்த குற்ற உணர்ச்சியோ எந்த பதட்டமும் எதுவுமே இல்லை. ஏன்னு சொன்னா அவருக்கு அது தெரியாது. அந்த அளவுக்கு போதை இன்னைக்கு மயக்கி வச்சிருக்கு. நாம எல்லாம் பண்ற ஒரு தப்பை நிப்பாட்டணும். இந்த போதை பொருளை தடுக்கணுங்கிற பெயர்ல என்ன பண்றோம்? நிறைய வீடியோ சோசியல் மீடியால பார்த்திருப்போம். இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கான், போதை பொருள் வாங்க, நான் அவனை கையும் மொயமா புடிச்சுக்கிட்டோம் அப்படி என்று சொல்லி அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாக்களை போடுற நிறைய வீடியோக்களை நாங்க பார்த்திருப்போம். முதல்ல நாம இதை நிப்பாட்டணும். ஏன்னா நாம இப்படி செய்யறதால போதை பொருள் தேவைன்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு இடத்தை அடையாளம் காட்டி கொடுக்கும். இந்த ரிலாமன்சுக்கு அவருடைய வீடியோல சொன்ன மாதிரி தான் சேலையில முள்ளு மாட்டிடுச்சு. இப்ப சேலையை நாம என்ன செய்யணும்? கொஞ்சம் மெதுவா தான் எடுக்கணும். அவசரமா இழுத்து எடுத்தோம்னா மொத்தமா கிழிஞ்சு போயிடும். நம்ம சமூகத்துக்குள்ள போதைப் பொருள் வந்துடுச்சு, மெதுவா தான் என்ன செய்யணும்? அதை நாம இல்லாம கூடும். அது ரகசியமாக அமைதியாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கத்துறதால என்ன நடக்கும்னு சொன்னா, விக்கிறவனுக்கு இன்னும் மார்க்கெட்டிங் ஆகும்,